பிறையொளி நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கியமான தலைப்பு சம்பந்தமாக கலந்துரையாடவிருக்கின்றோம். சமூகத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்தலாம் என நினைக்கின்றோம். இந்த உலகம் தோன்றிய காலம் முதலே சொத்து என்பது மிக முக்கியமானது ஒன்றாக அல்லவா கருதப்படுகின்றது. இந்த சொத்துக்கள் பல வகையானதாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தானே சம்பாதித்த சொத்துக்களாக இருக்கலாம், அல்லது அவனுக்கு பரிசாக கிடைத்த சொத்துக்களாக இருக்கலாம். இவ்வாறான சொத்துக்கள் பற்றிய நிலுவைகள் இன்றைய காலத்திலும் நீதிமன்றத்தில் அதிகமாகவே காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான நீதிமன்றத்தில் நிலுவைகளாக காணப்படுகின்ற சொத்துக்கள் பற்றிய தெளிவு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றது? அது மாத்திரமன்றி உயிருடன் இருக்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய சொத்தினை எவ்வாறு பகிர்ந்தளிக்கின்றான், அல்லது அவர் இறந்ததன் பிறகு அவரது சொத்துக்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை சட்டங்களும் இலங்கையில் அதிகமாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய பிறையொளி நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கலந்துரையாடவிருப்பது முஸ்லிம்களுக்கான சொத்து உறுதியற்ற வலியுரிமை கட்டளை சட்டம் பற்றியும் மற்றும் மரண சாசனம் அதாவது டெஸ்டிமெண்ட்ரி பற்றியதும் ஆகும். நேர்களுக்கு தெளிவான விளக்கத்தினை வழங்கி வைப்பதற்காக கொழும்பை பிறப்பிடமாகவும் கொழும்பு ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் பழைய மாணவியும் சமூக செயற்பாட்டாளருமான இவர் சட்டக்கல்லூரியில் பயில்கின்ற காலத்தில் பல விருதுகளை பெற்றதோடு சட்டக்கல்லூரியின் முதலாம் ஆண்டிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சித்தியும் இண்டஸ்ட்ரியல் லோ எனப்படக்கூடிய தொழிலாளர் சட்டத்திலே அதிகூடிய புள்ளிகளை பெற்று தங்கப்பதக்கம் வென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 11 வருட காலமாக சிவில் சட்ட வழக்குகளை கையாள்வதோடு தற்போது குடும்பவியல் தொடர்பான விசேட சட்டத்தரணியாகவும் தனது சேவையினை இந்த சமூகத்திற்கு வழங்கி வருகின்றார். அது மாத்திரமன்றி ஆஸ்டின் லோ சேம்பர்ஸ் இணை நிறுவனராகவும் கரீபியன் லியோ பிரைவேட் லிமிடெட்டின் டிரெக்டரஸ் ஆகவும் உள்ளார். ஆதன உரிமை மற்றும் அது தொடர்பான சட்டங்களை தெளிவுபடுத்துவதற்காக பிறையொளி நிகழ்ச்சியினூடாக வருகை தந்திருக்கும் சட்டத்தரணி அஹமட் இம்ரான் இர்ஃபானா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்திலும் சரி, அவன் இறந்ததன் பின்பும் சரி, சொத்துக்களை பிரித்தல் அல்லது பகிர்ந்தளித்தல் என்று வரும்பொழுது குடும்பமாகவே அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். அது மாத்திரமன்றி இது பற்றிய சட்டங்களோ அல்லது மார்க்க ரீதியான சட்ட அறிவுகளோ எமது மக்களிடத்தில் கொஞ்சம் குன்றியதாகவே காணப்படுகின்றது. ஆகவே முதலாவதாக இங்கு நான் உங்களுடன் கேட்க விரும்பும் ஒரு கேள்வி, உயிருடன் வாழும்போது எவ்வாறு தான் விரும்பியவர்களுக்கு அவர்கள் இந்த சொத்தினை பகிர்ந்தளித்து கொடுக்க முடியும்? ஒரு மனிதன் உயிருடன் வாழும் காலப்பகுதியில் தான் சம்பாதித்த அல்லது தன்னுடைய பெயரில் காணப்படுகின்ற தனக்கு சொந்தமான சொத்துக்களை ஒருவர் தான் விரும்பக்கூடிய ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்காகவும் அல்லது நன்கொடை மூலமாக வழங்குவதற்காகவும் அவருக்கு அனுமதி, அதாவது அவருக்கு முடியுமாக காணப்படுகின்றது. உண்மையில் சொல்லப்போனால் ஒரு மனிதன் தன்னுடைய அசையும் ஆதனம் அல்லது அசையாத ஆதனங்கள், அசையும் ஆதனங்கள் என்று சொல்லும் பொழுது ஜுவல்லரியாக இருக்கலாம், மற்றும் தன்னுடைய வாகனங்கள், பேங்க் பேலன்ஸ், கம்பெனி ஷேர்ஸ் இவை போன்றவைகள். இதை தாண்டி அசையாத சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது காணி, வீடு, நிலப்புலன்கள், வயற்காணிகள் போன்ற தன்னுடைய சொத்துக்களை தான் விரும்பக்கூடிய ஒருவருக்கு நன்கொடை உறுதி, அதாவது டீட் ஆஃப் கிஃப்ட் என்று அழைப்போம், அந்த உறுதியின் மூலமாக எழுதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறு ஒருவர் தான் வாழுங்காலத்தில் நன்கொடை உறுதி மூலமாக அல்லது அன்பளிப்பு மூலமாக ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் அங்கு எதிர்பார்ப்பது அன்பு மற்றும் பாசத்தை மாத்திரம். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உறவினருக்கோ தன்னுடைய பிள்ளைக்கோ இல்லை அதாவது வாழ்க்கை துணைக்கோ தன்னுடைய சொத்துக்களில் ஒரு பங்கை அல்லது முழுமையாக எழுதி வைக்கும் பொழுது அவர் எதிர்பார்ப்பது, என்னுடைய இயலாத காலத்தில் இவர் என்னை நன்றாக கவனித்துக் கொள்வார், இவரிடமிருந்து எனக்கு அன்பு அக்கறை கிடைக்கும் என்பதை தான் அவர் எதிர்பார்ப்பார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் அன்றாடம் சமூகத்தில் காணக்கூடிய ஒரு அவல நிலையாக காணப்படுவது என்னவென்றால், உறவினர்களிடமிருந்து அல்லது பெற்றோர்களிடமிருந்து சொத்துக்களை பெற்றுக்கொண்ட மனிதர்கள், சொத்துக்களை பெற்றுக்கொண்டவர்கள்
பிற்பட்ட காலத்தில் அந்த சொத்துக்களை தன் மீது உரித்தாக்கி கொண்டதன் பின்னர் அந்த சொத்தை அன்பளிப்பாக வழங்கியவர்களை கவனிக்காது அவர்களை அனாதரவாக விட்டு சென்ற சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அதே போன்று நீதிமன்றங்களிலும் அவ்வாறான வழக்குகள் நிலுவையில் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான அவல நிலைகளை சமூகத்திலிருந்து தடுப்பதற்காக டீட் ஆஃப் கிஃப்ட் ஒன்று செய்யப்படும் பொழுது நாங்கள் சில கண்டிஷன்ஸுக்கு அமைவாக அதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவது உண்டு. உதாரணமாக டீட் ஆஃப் கிஃப்ட் சாதாரணமாக குடும்பங்கள் மத்தியில் செய்யப்படும் பொழுது மீளப் பெற முடியாததாகவே செய்யப்படுகின்றன. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் எண்ணி இருந்தால் அதை அவர் விரும்பியவர் அன்பளிப்பை வழங்குபவர் தான் விரும்பிய காலத்தில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ரிவோக்கவபிள் டீட் ஆஃப் கிஃப்ட் என்று சொல்லுவோம். அந்த அமைப்பில் செய்வதற்கான அறிவுறுத்தல் வழங்குவோம். அப்படி இல்லை என்றால் அதை வழங்குபவர் அவருடைய ஆயுள் நல உரித்து, அதாவது லைஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவோம். அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமைவாக அந்த டீட் ஆஃப் கிஃப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எல்லா வகையான சட்ட ஏற்பாடுகளும் காணப்படுகின்றன. இது மாத்திரமல்லாமல் இல்லை நான் யாருக்கும் கிஃப்டாக கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஆயுள் காலத்தில் நானே அதை அனுபவித்துவிட்டு நான் இறந்ததற்கு பின்னர் வேறொருவருக்கு சென்றடைய வேண்டும் என்று ஒருவர் எண்ணுவாராக இருந்தால் அவர் அதனை ஒரு இறுதி விருப்பாவணம் மூலமாக, லாஸ்ட் வில் என்று சொல்லுவோம், அதன் மூலமாக செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அந்த லாஸ்ட் வில், அதாவது மரண சாசனம் அல்லது உயில் என்று சொல்வோம், அப்படி என்றால் என்ன? சாதாரணமாக ஒருவர் இறந்ததன் பின்னர், நீங்கள் மரண சாதனம் என்ற பெயரை எடுத்து பார்த்தால் அல்லது இறுதி விருப்பாவணம் என்று எடுத்து பார்த்தால் அது ஒருவருடைய மரணத்துடன் தொடர்புபட்டதாக இருக்கின்றது. நான் வாழும் பொழுது ஒருவருக்கு அன்பளிப்பாக வழங்குவது போன்று நான் இறந்ததற்கு பின்னர் எனக்கு விருப்பமாக இருக்கின்ற ஒருவருக்கு என்னுடைய சொத்தில் ஒரு பகுதியோ அல்லது முழுமையாகவோ சென்றடைய வேண்டும் என நான் எண்ணும் பட்சத்தில் அதனை எழுத்துருவில் கொண்டு வந்து ஆவணமாக செய்து கொள்வதே இறுதி விருப்பாவணம் என்று கூறப்படும். இதனை நாங்கள் பேச்சு வழக்கில் உயில் என்று அழைப்போம். இது உண்மையிலேயே இலங்கை சட்டங்களை பொறுத்தளவில் 1844 ஆண்டு 21ஆம் இலக்க வில்ஸ் ஆர்டினன்ஸ், அதாவது இறுதி விருப்பாவண கட்டளை சட்டம் என்ற ஒரு சட்டம் காணப்படுகின்றது. அத்துடன் சேர்ந்து 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய மோசடிகள் தடுப்பு கட்டளை சட்டத்தின் பிரிவுகளுக்கு அமைவாகவே இவ்வாறான இறுதி விருப்பாவணங்கள் எழுதப்பட வேண்டும். என்றாலும் இவ்விடத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். என்னவென்றால் முஸ்லிம்களை பொறுத்தளவில் எமக்கு பிரதானமாக இருக்கின்ற சட்டம் அல் குர்ஆன் மற்றும் அல் ஹதீஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய சட்ட கோட்பாடுகள். எனவே ஒரு முஸ்லிமின் வலியுரிமை சொத்துக்கள் அவர் மரணித்ததன் பின்னர் அவருடைய சொத்துக்கள் எவ்வாறு பிரிபட வேண்டும் என்று அல் குர்ஆன் ஹதீஸ் ஏற்பாடு செய்கின்றது. அதே போன்று இந்த இறுதி விருப்பாவணம் என்ற இந்த கன்செப்டை பொறுத்தளவில் மரண சாதனம் அல்லது இறுதி விருப்பாவணம் ஒன்றை எழுதுவதற்கு நாடுபவர் தன்னுடைய சொத்தில் 1/3 மாத்திரமே எழுதி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு காணப்படுகின்றது இஸ்லாமிய கோட்பாட்டின் படி. ஆனால் ஒருவர் தான் மரணிப்பதற்கு முன்னர் ஒரு உயில் என்று எழுதும் போது தாமாகவே ஒரு பேப்பர் எடுத்து அவர் அதை எழுதி வைத்துவிட்டு மரணிப்பது செல்லுபடியாகுமா, அல்லது அவர் அதனை எவ்வாறு ஒரு பிரசித்தப்பட்ட நொத்தாரிடம் சென்று அதனை ஒழுங்கான சட்ட ரீதியாக எழுதினால் மாத்திரமே அது செல்லுபடியாகுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி என்று நான் கருதுகிறேன். என்னவென்றால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சட்டவாக்கங்கள் வில்ஸ் ஆர்டினன்ஸாக இருக்கட்டும், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர்டினன்ஸாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது. லாஸ்ட் வில் எழுதக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய அந்த விருப்பத்தை எழுத்து வடிவில் கொண்டு வந்து 5 சாட்சிகள் முன்னிலையில் அவர் எழுதி கொள்ளக்கூடியதாக இருந்தது. என்றாலும் 2022ஆம் ஆண்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர்டினன்ஸுக்கு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலமாக அவ்வாறான நிலைமை மாற்றப்பட்டது. அதாவது லாஸ்ட் வில் ஒன்று எழுதும் பொழுது கட்டாயமாக நீங்கள் நொத்தாரிஸின் முன்னிலையில் 2 சாட்சிகளை முன்வைத்து எழுத வேண்டும். அதிலும் முக்கியமாக சில தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக லாஸ்ட் வில் இறுதி விருப்பாவணமானது எழுத்துருவில் காணப்பட வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவருக்கு எழுதி கொள்ள தெரியாது, ஆனால் தன்னுடைய சகோதரியிடமோ யாரோ தெரிந்தவரிடம் எனக்கு என்னுடைய தம்பிக்கு இல்லாட்டி இந்த மனிதருக்கு
என்னுடைய சொத்தில் இத்தனை பங்கை நான் கொடுக்க விரும்புகிறேன், வாய்மொழி வாய்மொழி மூலமாக சொல்லிவிட்டு அவர் மரணித்து விட்டார் என்று வைப்போமே. இந்த சந்தர்ப்பத்தில் இதனை நீதிமன்றத்தில் எம்மால் நிரூபிக்க முடியாது. அதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை அல்லது நடைமுறைகளை அந்த குடும்பத்தினர் பின்பற்ற வேண்டும்? கட்டாயமாக அவர்கள் முதலாவதான விடயம் ஒரு பிரசித்த நொத்தாரிஸ், நோட்ரி பப்ளிக் என்று சொல்லுவோம், அவரை அணுக வேண்டும். பெரும்பாலான இடங்களில் சட்டத்தரணியே நோட்ரி பப்ளிக்காக இருப்பார். அவரை அணுகும் பட்சத்தில் உங்களுக்கு அதுக்குரிய தேவைப்பாடுகள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். முதலாவது விடயம் எழுத்துருவில் இருக்க வேண்டும். அடுத்த விடயம் அந்த லாஸ்ட் வில்லை எழுதக்கூடியவர் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். இது முக்கியமான தேவைப்பாடு. மூன்றாவது தேவைப்பாடு என்னவென்றால் அந்த லாஸ்ட் வில்லை எழுதக்கூடிய நபர் சித்த சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது தான் என்ன விடயத்தை செய்கின்றோமோ அதன் சட்ட ரீதியான தன்மையை விளங்கி உணரக்கூடிய திறன் அவருக்கு இருக்க வேண்டும். சுருங்க சொன்னால் நல்ல மனோநிலையில் அவர் இருக்க வேண்டும். அவ்வாறான நாட்கள் மாத்திரமே லாஸ்ட் வில்லை எழுத முடியும். இதற்கு மேலதிகமாக ஒரு லாஸ்ட் வில் பூரணப்படுத்தப்படும் எப்பொழுது என்று சொன்னால் அந்த லாஸ்ட் வில் எழுதி முடிக்கப்பட்டவுடன் அதில் எழுதுபவர் நாம் அவரை டெஸ்டேட்டர் என்று சொல்லுவோம். பெண்களாக இருந்தால் டெஸ்டேட்ரிக்ஸ் என்று சொல்லுவோம். அவர்கள் அவர்களுடைய கையொப்பத்தை இட வேண்டும். கையொப்பத்திற்கு மேலதிகமாக வலது அல்லது இடது பெருவிரலின் அடையாளம் வைக்கப்பட வேண்டும். பெருவிரல்கள் இல்லை என்று வைத்துக்கொள்வோமே, ஏதாவது கைவிரலின் அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கைகள் இல்லாதவர் கூட கால் விரல் அடையாளங்களை வைக்கலாம் என்று சட்டங்கள் ஏற்பாடு செய்கின்றன. அதாவது வெறுமனே நாம் பேப்பரிலோ அல்லது ஒரு உறவினரிடமோ சொல்லி செல்வது உயிலாக கருதப்பட மாட்டாது சட்ட ரீதியாக, இல்லையா? அடுத்ததாக இவ்வாறு ஒரு உயில் எழுதுவதன் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? நன்மை தீமை என்று பார்ப்பதற்கு முன்னால் உயில் எழுதுவதற்கான நோக்கம் என்று பார்த்தால் ஒருவர் தனக்கு தேவையான ஒரு ஆதனத்தின் ஒரு பகுதியை, தன்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை அல்லது முழுவதுமாகவோ தான் விரும்பக்கூடிய ஒரு நபரை நாமினேட் செய்து அந்த சொத்துக்கு ஒரு நிர்வாகியை நியமித்து எழுத்துருவு கொடுத்து தன்னுடைய எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இதன் போது அவர் மரணிக்கவே வேண்டும். எழுதியவர் மரணித்தால் மாத்திரமே இந்த லாஸ்ட் வில் உயிர் பெறும். ஒருவர் வாழும் காலப்பகுதியில் லாஸ்ட் வில்லை கொண்டு உங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் முற்செல்ல முடியாது. எனவே இதை நாங்கள் நோக்கமாக கருதுகிறோம். அப்போ ஒரு ஆளுக்கு தேவையான நபருக்கு அவர் விரும்பின மாதிரியான சொத்துக்கள் சென்றடையக்கூடியதாக இருக்கும். நன்மை தீமைகள் என்று நோக்கும் பொழுது தீமை என்று சொல்லிவிட முடியாது. பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஒரு இறுதி விருப்பாவனம் எழுதி வைத்து விட்டேன், எனவே நான் விரும்பிய நபருக்கு, தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ கணவனுக்கோ அந்த பேர் குறிப்பிட்ட அந்த நபருக்கு அந்த சொத்து சென்றுவிடும் என்று எழுதியவர் நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனை பெறுபவர்கள் அந்த லாஸ்ட் வில் அவர் கையில் கிடைக்கப்பட்டவுடன் அவர் அவ்வாறு உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. உண்மையிலேயே லாஸ்ட் வில் ஒன்று ஒரு மனிதர் இறந்த பிறகு கண்டெடுக்கப்பட்டால் அது நீதிமன்ற நடவடிமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது தொடர்பிலான ஆப்ஜெக்ஷன்ஸ் நாங்கள் 3 மொழி மூலமான பத்திரிகையில் அதை வெளியிட்டு பப்ளிக் ஆப்ஜெக்ஷன்ஸ் நாங்கள் நீதிமன்றங்களால் கால் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அந்த லாஸ்ட் வில் வலிதானது நீதியான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டால் லாஸ்ட் வில் படி இறுதி விருப்பாவனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த சொத்துக்கள் பிரிவதற்கான கட்டளையை நீதிமன்றம் வழங்கும். எனவே சில காலம் காத்திருப்பு தேவைப்படும். கிட்டத்தட்ட எவ்வளவு வருடங்கள் என்று சொல்ல முடியாது. அதை நீங்கள் முதலில் கோப்பிலிட்டு அதற்கான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றது. நீதிமன்றத்தில் சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் செய்ய வேண்டும். நீதிமன்றத்தில் தேவை, ஒருவேளை அந்த லாஸ்ட் வேலை யாராவது அப்ஜெக்ட் பண்ணுறவரால் வந்துட்டாங்கன்னு வைப்போமே, அந்த கேஸ் போயிட்டு இருக்கும். அப்போ அது டிபெண்ட்ஸ் ஆல்வேஸ் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்து தான் அந்த கேஸ் எவ்வளோ காலம் போகணும். அந்த மாதிரி சாதாரணமாக நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்தில் அது முடிகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதாவது ஒரு உயிலை எழுதி வைத்தவர் மரணித்து விட்டதன் பின்னால் அந்த உயில் கிடைக்க பெற்றாலும் அதை நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று சட்ட ரீதியாகவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து, ஒருவர் தனது வாழ்நாளில் எத்தனை உயில்கள் வேண்டுமானாலும் எழுதலாமா? அது மாத்திரமன்றி மனிதனானவன் இமோஷனலி கனெக்டட் என்று சொல்வார்கள்.
அப்பொழுது சில நேரம் இந்த பிள்ளை என்னை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவரின் மேல் தன்னுடைய முழு சொத்துக்களையும் எழுதி வைத்து விடுவார்கள். திரும்ப அவரின் மேல், அந்த பிள்ளையின் மேல் அல்லது அந்த உறவின் மேல் அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டு விட்டால் உடனே இல்லை, இன்னொரு பிள்ளைக்கு எழுதிடலாம் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? இதுக்கு ஒரு விடை சொல்வதாக இருந்தால், எத்தனை உயில்கள் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். ஆனால் இறுதியாக எழுதக்கூடிய அந்த வில்தான் செல்லுபடியாக அமையும். ஏனென்றால் அதோட பெயரே இறுதி விருப்பாவனம், லாஸ்ட் வில். ஸோ நீங்கள் எதை லாஸ்ட்டாக நீங்கள் விஷ் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் இவருக்குத்தான் சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் எழுதி வைக்கிறீங்களோ, அது மாத்திரம்தான் செல்லுபடியாகதாக வரும். அதாவது ஒருவர் உயில் எழுதாமல் இறந்து போய்விட்டார், அப்படி என்றால் அதற்கான நடைமுறைகள் எதுவாக இருக்கும்? உயில் எழுத வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. உயில் உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் உயில்களை எழுதி வைக்கலாம். இல்லை என்று சொன்னால் இறந்தவருடைய சொத்துக்கள் வாரிசுதாரர்களுக்கு அல்லது அவருடைய பின்னுரித்தாளிகளுக்கு சென்றடையும். பின்னுரித்தாளிகள் என்பது யார் அதில் உள்ளடக்கப்படுவார்கள்? இப்போ அவருடைய ஒரு ஆணாக இருந்தால் அது மனைவி, அதே மாதிரி குழந்தைகள், அதே மாதிரி அவருடைய பெற்றோர். இப்போ நாங்கள் முஸ்லீம் சட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது வாரிசுக்காரர்களாக வரக்கூடிய பெரிய அளவு ஒரு பட்டியலே காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் சாதாரணமாக பொது சட்டங்களை எடுத்து பார்க்கும் பொழுது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பெரும்பாலும் முக்கியத்துவம் பெறுவார்கள். ஆனால் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸையும் தாண்டி உங்களுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் அல்லது எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ்ஸுக்கும் அந்த சொத்தில் பங்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் கோட்பாடுகளும் இஸ்லாமிய சட்டம் விதித்திருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லீம்களை பொறுத்த மட்டில் முஸ்லீம் இன்டர்ஸ்டேட் சக்சஷன் ஆர்டினன்ஸ் என்று சொல்லி ஒரு சட்ட ஏற்பாடு காணப்படுகின்றது. இது 1931ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க சட்டவாக்கத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இதன் அடிப்படையில் இலங்கையில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம், அவர் இலங்கையில் அசையாத சொத்துக்களை வைத்திருக்கும் பொழுது அவர் எந்த மதுஹப்பை சார்ந்திருக்கின்றாரோ அந்த மதுஹப்பில் சொல்லப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவருடைய சொத்துக்கள் அவருடைய வாரிசுகளுக்கு சென்றடையக்கூடிய ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. இவ்வாறான டெஸ்டிமெண்ட்ரி வழக்குகள் எவ்வாறான முறையில் நீதிமன்றங்களில் தொடரப்பட வேண்டும்? அதற்கான நடைமுறைகள் என்னென்ன? சாதாரணமாக டெஸ்டிமெண்டரி வழக்குகள் என்று பார்க்கும் பொழுது முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஒருவர் இறந்ததன் பின்னர் அவர் இறுதி விருப்பாவனத்தை விற்று சென்றுள்ளாரா? இது முதலாவது கேள்வி. இறுதி விருப்பாவனம் ஒன்றை அவர் எழுதி வைத்திருப்பாராக இருந்தால் அந்த விருப்பாவனத்துடன் மேலும் சில டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள் நாங்கள் கேட்போம். அந்த ஆவணங்களை எல்லாம் சேர்த்து கோப்பிலிட்டு பெட்டிஷன் அஃபிடவிட் செய்வதன் மூலமாக உரிய நீதிமன்றத்தில் நாங்கள் அதை வழக்காக தாக்கல் செய்வோம். வழக்காக தாக்கல் செய்வதன் மூலமாக அந்த நீதிமன்ற நடபடிமுறையை பின்பற்றி நீதிமன்ற கட்டளைக்காக நாங்கள் காத்திருப்போம். இது லாஸ்ட் வில் இருக்கும் பொழுது. லாஸ்ட் வில் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் இறந்தால் சட்ட அமைப்புகளின்படி, அதாவது சட்ட ஏற்பாடுகளின்படி 3 மாதம் ஒருவர் இறந்து 3 மாதத்தினுள் நாங்கள் ஒரு டெஸ்டமெண்டரி வழக்கை நாங்கள் வழக்கிலிட நீதிமன்றத்தில் தொடுக்க வேண்டும். இதன் போது முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இறந்து சென்றவர் 40 லட்சத்துக்கு அதிகளவிலான சொத்துக்களை உரித்துடையவராக இருந்தாரா? அவர் விட்டு சென்ற சொத்தின் பெறுமதி 40 லட்சத்துக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அந்த பட்சத்தில் தான் ஒரு குறித்த ஆதனம் அல்லது சொத்து நீதிமன்ற நடவடிக்கைக்காக செல்வதற்கு தகுதியானதாக காணப்படும். அது மாத்திரமன்றி இப்பொழுது நாங்கள் இஸ்லாமிய சட்டங்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் எத்தனை வகையான சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்காக இருக்கின்றது? அதாவது இலங்கை பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இங்கு பொதுச்சட்டம் காணப்படுகின்றது. பொதுச்சட்டம் என்று சொல்லும் பொழுது இங்கே உள்ள பெரும்பாலானவர்களுக்காக பாவிக்கக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய சட்டமாக அது அமைகின்றது. அதே சமயம் தனியார் சட்டங்கள் காணப்படுகின்றன. இவற்றை நாம் விசேட சட்டங்கள் என்று கூறுவோம். அதிலும் குறிப்பாக கண்டியர்களுக்கு, கண்டிய சிங்களவர்களுக்காக காணப்படக்கூடிய கண்டிய சட்டங்களும் தேச வளமை சட்டங்களும், அதே போன்று முஸ்லிம்களுக்காகவும் சில விசேட சட்டங்கள் காணப்படுகின்றன. முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் 3 பிரதானமாக சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அதில் மிக முக்கியமாக முஸ்லிம்களுடைய திருமண விவாகரத்து சட்டம்.
அதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இரண்டாவதாக முஸ்லிம் வக்ஃப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்ட், அதாவது தர்ம நம்பிக்கை பள்ளிவாசல்கள் தொடர்பிலான ஒரு சட்டம். மூன்றாவதாக முஸ்லிம் இன்டர்ஸ்டேட் அண்ட் சக்சஷன் ஆர்டினன்ஸ், அதாவது மரணித்த ஒருவரின் வலியுரிமை சட்டம். அவர் லாஸ்ட் வில் இல்லாமல் மரணித்திருப்பாராக இருந்தால் அவருடைய சொத்துக்கள் வாரிசுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று கூறப்படக்கூடிய ஒரு சட்டம் காணப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல் இலங்கையானது மல்டி கல்ச்சரல் சொசைட்டி, அதாவது பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு. இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்காக இருக்கின்ற இந்த சொத்து சட்டம், சொத்துரிமை முக்கியமான இந்த சட்டத்தின் அடிப்படையில் அல் குர்ஆனும் ஹதீஸும் எவ்வாறான விளக்கங்களை வழங்குகின்றது. அது மாத்திரமன்றி பொதுவாகவே நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இஸ்லாமிய ரீதியில் சொத்துக்களை பிரிக்கும் பொழுது 2/3 பங்கு ஆண் பிள்ளைகளுக்கும் 1/3 பங்கு பெண் பிள்ளைக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்பொழுது நாம் நிறையவே கேட்டிருப்போம் இது பெண்களுக்கு நடக்கின்ற அநீதி என்று. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் இதன் மூலமாக 2 வித்தியாசமான கேள்விகளை கேட்டிருக்கின்றீர்கள். இதில் முதலாவது, அல் குர்ஆன் எனப்படுவது எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்ட இறைவனால், ஏக இறைவனால் அருளப்பட்ட கால மாற்றங்களுக்கோ அல்லது தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடாத ஒரு சட்டமாகவே காணப்படுகின்றது. எமது நாட்டில் பல வகையான சட்டங்கள் வந்திருக்கின்றன. இவை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்ட திருத்தங்களுக்கு உட்பட்டு காணப்படுகின்றன. என்றாலும் அல் குர்ஆன் அவ்வாறு அல்ல. வி கால் இட் டிவைன் லா. அவ்வாறு இருக்கும் பொழுது அல் குர்ஆன் ஒரு பரிபூரணமான வாழ்க்கை நடைமுறையை மக்களுக்கு வழங்குகின்றது. அப்போ அல் குர்ஆனை பொறுத்த மட்டில், அல் ஹதீஸை பொறுத்த மட்டில் சூரா நிசா இதில் 11, 12, 176 போன்ற வசனங்கள் மிக முக்கியமாக சொத்துக்கள் எவ்வாறு ஒருவர் மரணித்ததன் பின்னர் அவருடைய வாரிசுக்காரர்களுக்கு அல்லது அவருடைய குடும்பங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்கான தெளிவான ஏற்பாடுகளை வழங்குகின்றது. அதிலும் ஹதீஸ் பற்றி, குர்ஆன் பற்றி நாங்கள் பேசப்போனால் எங்களுக்கு தந்திருக்க இந்த செக்மெண்ட் நிச்சயமாக போதாது. என்றாலும் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டங்கள் அமைய வேண்டும் என்றுதான் சட்டங்களும் இலங்கை சட்டங்கள் கூட கூறுகின்றன. எவ்வாறாயினும் அல் குர்ஆன் அல் ஹதீஸில் முக்கியமாக கூறப்பட்டுள்ள ஒரு விஷயம் என்னவென்றால், யாரொருவர் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய வாரிசுகளுக்கு முறையாக பிரித்தளிக்கவில்லையோ பகிர்ந்தளிக்கவில்லையோ அவருக்கு இழிவான வேதனை உண்டு. எனவே சொத்துக்கள் விஷயங்களில் நாங்கள் மிகவும் பயபக்தியாக நடந்து சரியான முறையில் அதை பிரித்தளிக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் கேட்ட இரண்டாவது கேள்வி, அது உண்மையாக நானும் அடிக்கடி சமூகத்திலிருந்து, அதாவது மாற்று மத சகோதரிகளிடமிருந்து அதிகளவு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அமைகின்றது. இதனை பொறுத்தளவில் ஆண்களுக்கு 2 பகுதி, பெண்களுக்கு 1 பகுதி என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ ஆண்களுக்கு 2 பகுதி கொடுத்து பெண்ணுக்கு 1 பகுதி என்று நாங்கள் வரும் பொழுது அந்த பெண் திருமணமாகி வெளியில் செல்லக்கூடிய ஒரு பெண். எனவே அவருடைய கணவர் கூட அந்த மாதிரி ஒரு 3/2 பங்கை கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். அது மாத்திரமல்லாமல் கணவனால் ஒரு பெண் கைவிடப்படக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டால் மீண்டும் அந்த பெண் தன்னுடைய குடும்பத்துக்கே வர வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவே அந்த சமூக ரீதியான பொருளாதார ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக வேண்டியே இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய எமது கலையகத்திற்கு வருகை தந்து சொத்து பங்கீடு மற்றும் சொத்துரிமை பற்றி நிறைய தெளிவான விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இன்றைய பிறையொளி நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்டவர் சட்டத்தரணி அஹமட் இம்ரான் இர்ஃபானா அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சொத்து பங்கீடு, இதில் இஸ்லாம் என்ன கூறுகின்றது, இலங்கையின் சட்டம் என்ன கூறுகின்றது என்பது பற்றி நிறையவே பேசி சென்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் இது பற்றிய நிறைய கலந்துரையாடல்களை மேற்கொள்ளலாம் என நினைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பிறை ஒளி நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெறும் நான் சுமையா ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.